ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் வந்து செய்ய போகிறேன். நல்லா தளன்னு அந்த தளதளப்பு அப்படியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் வந்து கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ரேஷன் பருப்பு அரை டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4 டைம் வந்து கழுவிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா குழைய வேகட்டும் இந்த பருப்பும் பச்சரிசியும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து உரித்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூட வந்து கட்டி பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன், அதை விட்டுட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தளன்னு இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா 4 விசில் வந்து விட்டுக்கலாம். காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் தாங்க இதில் ரொம்ப மெயின். சாம்பார் சாதத்துக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு. எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அதையும் வதக்கிட்டு, தக்காளி வந்து 3 பழம் எடுத்திருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் காய்கறி எல்லாம் சேர்த்து இது கூட நல்லா வதக்கலாம். இதில் முருங்கைக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து சீரகத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி வந்து நம்ம சக்தி சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்புலாம் வெந்துருச்சு, அரிசியும் நல்லா குலைவாக வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடிலாம் பிடிக்கல. நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காத நல்லா சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் வந்து வெந்துச்சு. இது கூட வந்து கொஞ்சம் புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் அந்த வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச அந்த சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லா தளன்னு இருக்கும். நல்லா இது மாதிரி கிளறி விட்டு நல்லா தளன்னு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் தளன்னு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்கணும். நாங்கள் சூடாக இந்த பதத்துலேயே சாப்பிட்ருவோம், அதனால் இதே அளவே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இப்படியே இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் முழு வெங்காயத்தையா சின்ன வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 வந்து சேர்த்துக்கிறேன். கிள்ளி போடாத, அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதில் எடுத்து கொட்டிக்க வேண்டியதாக. கூட கொஞ்சம் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இது வந்து கிளறி விட்டுக்கிட்டால் சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம். இதே போல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில், இந்த ஹாஸ்பிட்டல், கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு இப்படியே வருங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.